ஹாய் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் 369ன்ற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஸோ நல்ல சேனலை நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாமே உட்காந்து நீங்கள் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை சூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்க டெக்னிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னிக்னா 369ன்ற மெத்தட். ஸோ இந்த 369 மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 9 இந்த 3 நம்பருமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பர். ஸோ நீங்கள் எந்த ஒரு நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதோட கூட்டுத்தொகையாக இருக்கட்டும், அதாவது அது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது வர நம்பராக இருக்கட்டும், இல்லைனா அதை மல்டிப்ளை பண்ணாங்களா இருக்கட்டும், இந்த 3 நம்பருக்குள்ளே வந்துடும். ஸோ இதை பற்றின நிறைய சயின்ஸ் ரிசர்ச்சஸ் போயிட்டு தான் இருக்குது. சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க டோட்டல் பாயிண்ட்ஸ், டச்சிங் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 108 இருக்கும். ஸோ 108 ஆட் பண்ணும்போது 9 வருது. அண்ட் இது எல்லாமே இந்த 3 நம்பர்லேயே தான் வருது. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இதில் தான் வருது அப்படின்ற மாதிரி தான் இந்த சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பேசிக்காக ஒரு நம்பர் எடுத்து பார்க்கும்போது 369 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக தான் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா 3மே ஒரே மாதிரி இருக்கும். 3லேயுமே வேறு மாதிரி இருக்குது. இதில் இந்த பேட்டர்னை எடுக்க முடியாது. நம்மளோட டிஎன்ஏவோட பேட்டர்னே இந்த நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் நிறைய விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அதில் என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை, இது நிச்சயமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நம்பிக்கை. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கனாலும் அது உங்களால் ஜெயிக்க முடியும், அதை உங்களால் சாதிக்க முடியும். அதில் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் தான் இந்த 369 மெத்தட். ஸோ 3, 6, 9 என்ன 369 வாட்டின்னு எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாமே இல்லை. அண்ட் இது ஒரு ரைட்டிங் டெக்னிக். இந்த ரைட்டிங் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா எழுத தான் செய்யணும். ஆனால் 3 வாட்டி, 6 வாட்டி அண்ட் 9 வாட்டி எழுதணும். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே, அதாவது ஏர்லி மார்னிங் வச்சிங்கன்னா பெட்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 3 டைம்ஸ் ஒரு விஷயத்தை எழுத போகிறீங்க. அதே விஷயத்த வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அப்புறமா, இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமா, மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது 6 வாட்டி எழுதணும். அதே ஸ்டேட்மெண்ட்டை 3 வாட்டி எழுதுனதுக்கப்புறமா அதே இதை இன்னொரு ஒரு 6 வாட்டி எழுத போகிறீங்க. அதுக்கப்புறமா நைட்டு இன்னொரு ஒரு 9 டைம்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ அதாவது 3 வாட்டி அதே இது, திருப்பி 6 வாட்டி, திருப்பி அதே இது 9 வாட்டி நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இதுதான் இந்த 369 மெத்தட் இருக்க போகுது. ஸோ நான் என்ன எழுதணும் 369ன்றதை திருப்பி திருப்பி எழுதவா அப்படின்னா அது இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு கோல் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இது நீங்கள் இந்த மெத்தடை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே உங்களோட லைஃபாக இருக்கலாம், லைஃபுக்கான ஒரு விஷயத்த இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, மற்ற டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க, அது நடக்காமல் இருக்கும். அதை இந்த டெக்னிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இது ஒர்க் ஆகும்போது ரொம்பவுமே சீக்கிரமாக தான் ஒர்க் ஆச்சு. அதனால நான் உங்களுக்குமே இந்த மெத்தடை சஜஸ்ட் பண்ணுவேன். மற்ற மெத்தடை காட்டிலும் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சயின்டிஃபிக்கான விஷயங்கள் நீங்கள் நம்பாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, எப்படி இதெல்லாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை நம்பணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா விஷயம் இந்த 369 தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஒர்க் ஆகுங்க. மற்ற ரைட்டிங் டெக்னிக்ஸை விட இது உங்களுக்கு அதிகமாக ஒர்க் ஆகும். இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களை எழுதுறதுக்கு முன்னாடியே பாதி வேலையை அது செஞ்சிருச்சு. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க, அது ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருச்சு, ஒரு பிலீவை கொடுத்துருச்சு. ஸோ இந்த பிலீவில் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுத ஆரம்பிக்க போகிறீங்க 369 டைம்ஸ். அதாவது காலையில் 3 வாட்டி, மத்தியானம் 6 வாட்டி, நைட்டு 9 வாட்டி. எதை எழுத போகிறீங்க அப்படின்னா உங்கள் கோல். நான் இந்த வேலையில் வேலை செய்கிறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் வருகிறது அப்படின்றது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி நான் இந்த காரை எனது குழந்தைகளுக்காக பயன்படுத்துகிறேன், எனது ஃபேமிலியுடன் நான் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் காரில், அந்த மாதிரி எழுதலாம். இல்லை இந்த பர்டிகுலர் வீடை நான் வாங்கி ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இல்லை எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி சந்தோஷம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் விஷயம் நடந்துகிட்டு இருக்குதுன்ற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது
ப்ரெசென்ட் டென்ஸ்லையோ இல்லை ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையோ நீங்கள் எழுதுங்க. ஸோ இது எழுதும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்குதுன்னு தான் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் வைக்கிறீங்க ஆன் பர்டிகுலர் நோட்டில். ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது அது திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இது குடுத்துடுச்சு. அது எங்க இந்த இது மிஸ் ஆகுதே, ஸோ அப்போ இவருக்கு குடுக்கணும் போலன்னு சொல்லிட்டு ஈஸியா குடுத்துரும். இத தான் அந்த சயின்டிஃபிக் விஷயம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இத நீங்க கரெக்ட்டா பண்ணுங்க. அண்ட் இத எத்தன நாள் நான் ஃபாலோ பண்ணணும்னா, இது நடக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. டைம்ஸ் வந்து 3 டேஸ்லயே உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே ஜென்ரேட் பண்ணலாம். இல்ல 9 டேஸ்லயுமே சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலாம். இல்ல 21 டேஸ்லயும் ஒர்க் ஆகலாம். இல்ல இன் மிட் 7 டேஸோ, 9 டேஸோ, 8 டேஸோ எதுல வேணா நடக்கலாம். ஸோ நான் என்ன ஜென்ரலா அட்வைஸ் பண்ணேன்னா 21 டேஸ் நீங்க இந்த ப்ராசஸ நம்பி எழுதணும். எழுதும்போது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். அத நீங்க கரெக்ட்டா எடுத்து அத யூஸ் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வருது? எனக்கு வருதா இல்லையான்னே தெரியல அப்படின்னா, நீங்க தான் அவேக் ஆகணும். நீங்க ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத சுத்தி என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? சப்போஸ் வேலைக்கு நீங்க இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்றீங்கன்னா, இன்டர்வியூ கால்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இத எழுதிட்டு நீங்க பாட்டுக்கு இன்டர்வியூஸ்மே அட்டெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, வேலை கிடைக்குமானா கிடைக்கும். ஆனா 21 நாளோ, 41 நாளோ எத்தன நாள் வேணா ஆகலாம். அத நீங்க ஸ்பீட் அப் பண்ணணும்னா, நீங்க போய் என்னென்ன இன்டர்வியூஸ்க்கு உங்களுக்கு அப்ளை பண்ணணுமோ, அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம, அதுக்கான ஸ்கில்ல நீங்க இன்னும் ஷார்ப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு கோச்சிங் போயிட்டேன். ஒரு சென்டர்ல நான் போய் படிச்சுட்டேன். ஆனா, எனக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது நான் கிளியர் பண்ண முடியலன்னா, அதுக்கு நீங்க தான் பார்க்கணும். அதுல நீங்க எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல வீக்கா இருக்கீங்க, அத எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா அதனால உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, இந்த டெக்னிக்னால உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். நீங்க ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்க. அத தான் இன்டர்வியூல கேட்பாங்க. ஸோ அத ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த டெக்னிக்ஸ் இருக்கு. அண்ட் இந்த டெக்னிக் ரொம்பவுமே எஃபெக்டிவான டெக்னிக். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ்லயே எங்களுக்கு அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணியாச்சு. அண்ட் 7 டேஸுமே ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்ல நாங்க பண்ணி பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா, நீங்க நம்பி பண்ணுங்க. டெஸ்டிங்க்கே எங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும்போது, உங்களுக்கான உண்மையான தேவை இருக்குதுன்னா, இன்னும் சீக்கிரமாவே உங்களுக்கு ஒர்க் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் நான் மத்த வீடியோஸ்ல சொன்ன மாதிரி, இந்த வீடியோஸ்லயும் தான் சொல்றேன். நீங்க மத்த ஒரு டெக்னிக்கையுமே சேர்த்து எழுதிட்டு, இல்ல சேர்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு, இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணும்போது, அதோட அட்ராக்ஷன் இன்னுமே ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ வேலைக்கு வேணும்னா அதோட அஃபர்மேஷனை கேட்டுட்டு, நீங்க இத எழுத ஆரம்பிங்க. இல்ல இத எழுதிட்டு அஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, அதே ஒரு மனப்பான்மையிலேயே நீங்க இருப்பீங்க. அந்த டேல நெறையா டைம் வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சதா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. ஃபீல் பண்ணதுனால என்ன கிடைக்கும்? அது உங்களுக்கு ஒரு 10 டேஸ்ல கிடைக்க வேண்டிய வேலை இன்னுமே சீக்கிரமா இருக்கும். யாரோ உங்களுக்கு கால் பண்ணி இந்த இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள அது ஸ்பீடப் பண்ணும். அண்ட் நீங்களே செல்ஃபா ஒரு அ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 21 நாள்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. அப்போ நான் இதுக்குள்ள இந்த விஷயத்த எல்லாமே படிச்சு முடிக்கணும். இந்த ஸ்கில் எல்லாமே நான் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க உங்கள ரெடி பண்றதுக்காக ஒரு விஷயமும் இருக்கு. இந்த 9 நாளுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி நடக்க போகுது. ஸோ அதனால நான் இந்த ஸ்கில்ல 9 நாளுக்குள்ள கத்துக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்க ரெடி பண்ண போறீங்க. ஸோ உங்கள நீங்க ப்ரிப்பேரும் மென்டலா பண்றதுக்காக ஒரு சான்சஸ் இருக்கு. இத பத்தின நெறைய வீடியோஸ் YouTubeலயே இருக்கு. தமிழ்லயே இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இதுல ரிலேட் ஆயிருக்குன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெறும் இந்த 369 மெம்பர்ஸ பத்தி நெறைய பாப்புலர் சேனல்ஸ் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி எல்லா லாங்குவேஜஸ்லயுமே போட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்த டெக்னிக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்னென்ன எல்லாமே பாப்புலர் மெத்தட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவா. அதனால இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு வருது. அண்ட் இத மாதிரி நெறைய வீடியோஸும் வந்துட்டு தான் இருக்க போகுது உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா, என்னைக்கு பண்ண போறீங்க? எதுக்காக பண்றீங்க? அப்படின்றதையுமே சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் தேவை அப்படின்னா நீங்க சொல்லுங்க. நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்றேன் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ட. இல்ல நானே ஜெனரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நெறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. அ அந்த டூல்ல போயிட்டு எனக்கு இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது கொடுக்கும். அண்ட் முக்கியமா அதில நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல நடந்துட்டு இருக்க மாரி, அதாவது கன்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிற மாதிரி நான் அந்த விஷயத்த அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லுங்க. முக்கியமா எந்த கம்பெனியில நீங்க சேர போறீங்க அண்ட் எவ்வளோ சம்பளம் வாங்க போறீங்கன்றத சொல்லுங்க. அண்ட் அது நடக்கும்போது நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டையுமே சேர்த்து போடுங்க. ஹேப்பிலி அ அ அந்த வார்த்தை ஜென்ரலா இருக்கும். ஸோ அத நீங்க போடும்போது நீங்களே அத
நிம்மதியாக இருக்கீங்கன்றத சொல்லி நீங்கள் அது யூனிவர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் எங்கே சந்தோஷமாக இருக்கீங்களோ அதோட விளைவு வந்து ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு சீக்கிரமாக தரும். நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஒரு பாலை எதிர்கொண்டீங்கன்னா அது ஈஸியாக 6 போடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமுமே நடக்கும். ஸோ நீங்கள் சந்தோஷமான நிலையில இருந்து இது செய்கிறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். இதுதான் உண்மை. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுறாங்க, இந்த மெத்தடை நீங்கள் சஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மோட்டிவேஷனல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஒரு ஆடியோ புக் சீரீஸாகவும் இருக்கட்டும், இல்லைனா புக்கோட சம்மரியாக இருக்கட்டும், இல்லை சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோவாக இருக்கட்டும், கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.